வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப 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 எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் பல இருக்குது வாழ்க்கையில், இல்லையா? பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பண கஷ்டம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, அப்புறம் பில்லி சூன்யங்கள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, மனப்பிரச்சனை இருக்குது, ஹெல்த்து சூடுனால ஃபயர் எனர்ஜி ஹை ஆகிறதுனால உருவான பல நோய்கள் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் கிளாஸ் மீன்ஸ் என்ன, நாங்கள் ஒரு 4-5 பேர் இருப்போம். அப்போ அவர்கிட்ட சில டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது சித்தகுரு கொடுத்த ஒரு டிப்ஸ் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நிலவின் ஆற்றலை நம்ம எப்படி கிரகிக்கிறது, அதனால நன்மை என்ன, நிலவின் ஆற்றலை நம்ம கிரகிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்பட போகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது. இப்போ பூமியில் நில ஒளி என்ன பண்ணோன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும். பூமியில் இருக்கிறவங்களுக்கு நில ஒளி ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் சூரியன் சந்திரன், ஒரு மனுஷன்கிட்ட சிவசக்தி எனர்ஜி இருக்கு இல்லையா? இது சிவம்ன்றது சூரியனின் எனர்ஜி, சந்திரனின் எனர்ஜி சக்தின்றது. இப்போ சக்தி, தட் இஸ் நிலவொளி நல்லா இருந்தால் அவங்க சௌபாகியத்தோடு வாழ்வாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ சிவன் தேவையில்லைன்னா சிவனும் தேவை தான். ஆனால் சக்தி நல்லா இருக்கும்போது சக்தி வடிவமான எதுவுமே நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும். நம்மளுக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையுமே கொடுக்கும். இதுக்கு நில ஒளி எப்படி பயன்படுது? ஏன்னா சூரியன்னா சிவன், சந்திரன்னா சக்தி. ஸோ இப்போ சந்திரன் அப்படின்னும்போது நிலவு இல்லையா? இதனுடைய ஆற்றல் நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது என்னென்னா, ஜென்ரலாக முழு பௌர்ணமி அன்றைக்கி தான் இதை நம்ம தொடங்கணும். இதை சுண்ணாம்பு தன்மையை தத்துவமாக கொண்ட ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம். நம்ம செஞ்சு வச்சுக்க போகிற ஒரு பொருள் இது. சுண்ணாம்பு வேணும் நம்மளுக்கு இதுக்கு. ஆனால் பூமியில் கிடைக்கும் ஒரு வகையான கால்சியம் அந்த கனிமம்னு சொல்லுவாங்க, மினரல் இல்லையா? இதை என்ன பண்ணணும், இதை அதிகமாக வெப்பப்படுத்தும் போது வெப்பத்தை அப்படியே கிரகிச்சுக்கிட்டு இது குளிர்ச்சி தன்மைக்கு மாறிடும். அதனால தான் சுண்ணாம்பு அடிக்கும்போது வீட்டில் குளிர்ச்சி தன்மைக்கு அது மாறிடும். சளி பிடிச்சிரும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு அடிச்சிருந்தால் புது வீட்டில் உள்ளே போகாதீங்க, சளி பிடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்க வேணாம், இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் இந்த சுண்ணாம்பும் நிலவும் ஒரே தன்மை வாய்ந்தது. நம்மளுக்கு புரியணும் இல்லையா? சுண்ணாம்பும் நிலவும் எப்படி ஒரே தன்மை வாய்ந்தது? அதுவுமே சூடெல்லாம் கிரகிச்சு குளிர்ச்சி தன்மைக்கு மாறிடும். இந்த சுண்ணாம்பும் அப்படிப்பட்டது தான். இப்போ நம்ம இதை செய்யறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்? சுண்ணாம்புன்னா தட் இஸ் என்னென்னா கல் சுண்ணாம்பு, தட் இஸ் வீட்டுக்கு அடிப்பாங்க இல்லையா? நம்ம வாயில் போடுற சுண்ணாம்பு கிடையாது, வீட்டுக்கு அடிக்கிற சுண்ணாம்பு. அந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ மஞ்சள் தூள், நல்ல மஞ்சள் தூள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஆர்கானிக்கே வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா அப்புறமா நம்ம நெத்தியில் இட போகிறோம், அதனால் ஆர்கானிக் வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ, 1 கிலோ சுண்ணாம்பு, 1/4 கிலோ மஞ்சள் பொடி வாங்கிக்கிட்டு இந்த சுண்ணாம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சள் பொடியை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசையணுங்க. இதுக்கு கைக்கு இதுவாக எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சு சுண்ணாம்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 நம்ம கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா தட்டி 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 சப்பாத்தி மாவு போல் பெரிய ஒரு பால் வருங்க. அது 1 கிலோ இல்லையா? அதனால் 1 கிலோ மாவையும் நம்ம பிசையும் போது பெருசாக ஒரு பால் வரும். ரவுண்டாக அதை ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. அது நம்மளுக்கு நம்ம ஆட்டில் நம்ம தான் கையால் ரவுண்டாக அதை சுற்றிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை என்றைக்கு பண்ணணும்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங்கில் பண்ணிவிட்டு இதை நிலவழியில் ஒரு பிளேட்டில் வச்சு, ஏதோ காப்பர் பிளேட்டோ வெள்ளி பிளேட்டோ ஸ்டீல் பிளேட்டோ ஏதோ ஒரு பரவாயில்ல பிளேட்டில் வச்சு மொட்டை மாடியில் நில ஒளியில் வச்சிடணும். இது நம்ம வச்சுட்டு அதுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு 108 முறை என்ன சொல்லணும்னா, நிலவின் வசித்தன்மை பெற்றதற்கு நன்றி, இவ்வளோ தான் நம்ம சொல்ல வேண்டியது.
108 டைம்ஸ் ஒரு மாலை வச்சுக்கிட்டு 108 கவுண்டிங்கில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது 108ன்றது 9 வரணும். அதனால் என்ன சொல்லணும்? நிலவின் வசித்தன்மை பெற்றதற்கு நன்றி. யார்கிட்ட? இந்த சுண்ணாம்பு பாலை வச்சுருக்கோம் இல்லையா, சுண்ணாம்பில் மஞ்சப்பொடி போட்டு நம்ம மாவு திரட்டும் போது எப்படி ஆகிடும்? அது ரெட் கலரில் வந்துடும். ரெட் கலர் பால் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக. அதனால் பயந்துட வேணாம், ரெட் கலர் பால் தான் வரும் அது. அதை வச்சுட்டு இந்த மாதிரி நிலவின் வசித்தன்மை பெற்றதற்கு நன்றின்னு 108 டைம்ஸ் சொல்லிவிட்டு இதை வந்து அவ்வளோதான். அப்படியே எடுத்து அப்படியே நிலவில் விட்டுட்டு காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து உள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி டெய்லி பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கி அமாவாசை வரைக்கும், தட் இஸ் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாது. அமாவாசை முந்தின நாளைக்கு அமாவாசைன்னா இன்றைக்கி வரைக்கும் இதை வந்து டெய்லி 108 டைம்ஸ் நைட்டில் வந்து நிலவொளியில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சொல்லணும். அமாவாசை அன்றைக்கி செய்யக்கூடாது, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா 3 நாள் கழித்து வளர்ப்பிறை. அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் மறுபடியும் நம்ம இதே மாதிரி செய்யணும். எப்போ வரைக்கும்? நெக்ஸ்ட்டு பௌர்ணமி வரைக்கும். இப்போ நம்ம செய்யாமல் இருக்கிறது என்ன? அமாவாசை, அதுக்கடுத்துன ஒரு 2 நாள் 3 நாள் தான் நம்ம செய்ய மாட்டோம். இதில் செய்யாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ பீரியட்ஸ் எல்லாம் வர்றவங்க அந்த மாதிரி இருந்தால் செய்யாதீங்க. அந்த 3 நாளும் விட்டுருங்க, பரவாயில்ல. எப்போ வந்தாலும் அந்த 3 நாள் விட்டுட்டு 4th டேலேருந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் செஞ்சால் போதும், அந்த ஒருத்தரே கண்டினியூவாக பண்ணணும். ஸோ ஒரு பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசைக்கு முந்தின நாள் வரைக்கும் பண்ணிவிட்டு அமாவாசையிலேருந்து 3 நாள் பண்ணாமல் விட்டுட்டு 3ஆம் பிறை, அப்புறம் வளர்ப்பிறை வரும் இல்லையா, அதிலேருந்து மறுபடியும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும். இதை வந்து டெய்லி 108 டைம்ஸ் சொல்லி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது காலத்துக்கும் ஒன்றும் ஆகாது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து தனித்தனியாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பர்சன் ஒரு குடும்பத்துக்காக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா யாருக்காவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நிலவின் வசித்தன்மையை பெற்றது இது. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் யாருக்காவது கூட கொடுக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ காலம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் வச்சுக்கிட்டா கூட ஒன்றுமே ஆகாது, அதனுடைய பவர் போகாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனால தான் சுண்ணாம்பையும் மஞ்சளையும் வச்சு செய்கிறது நம்ம. ஸோ இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா டெய்லி வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா சந்திரனில் வந்து தான் நம்ம வந்து இதை பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சும்மா ஒரு துளியோண்டு நெய்லேயோ இல்லைன்னா தண்ணியிலையோ ஏதோ ஒன்று குழச்சிக்கிட்டு இதை எடுத்து நடுவிரலால் எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். சூரியன் இருக்கும்போது வைக்கக்கூடாது. மார்னிங் அதே மாதிரி எழுந்தோடனே அது போயிடும். இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட போகிறீங்க. எப்படியானாலும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெத்தியிலேருந்து எடுத்துடணும். இதை இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. டெய்லி வந்து இதை நைட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி தட் இஸ் ஒரு 6 மணிக்கு மேலேயே நம்ம வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரி டைமுக்கு ஏற்ற மாதிரி சூரியன் வந்து இல்லை முடிஞ்சிடுச்சு, சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து நம்முடைய சென்டர் ஃபிங்கரில் தொட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க. தண்ணியிலையோ நெய்லையோ எது வேணால் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இதனால் என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நிலவு வசீகரம் ஆகிடும் நம்மளுக்கு. அப்போது வெப்ப நோய்களிலிருந்து விமுக்தி கிடைக்கும். கடன், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, தூக்கமின்மை, இந்த பில்லி சூன்யம் ஏவல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமும் போகும் நம்மளுக்கு இருந்தால். போன்ற தீமைகள்லேருந்து நம்மளை விடுபடலாம். இது வந்து எல்லாருமே வச்சுக்கலாம் வீட்டில், சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வச்சுக்கலாம். ஒருத்தர் செஞ்சிட்டிங்கன்னா போதும். ஆனால் ஒருத்தர் தான் டெய்லி ஒருத்தர் செய்யக்கூடாது. ஒரே பர்சன் தான் அந்த கண்டினியூவாக இந்த பௌர்ணமி டு நெக்ஸ்ட் பௌர்ணமி வரைக்கும் ஒரே பர்சன் தான் செய்யணும். அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ நிலவின் தன்மையை வந்து நம்ம எப்படி வசீகரமாகி நம்ம வந்து எப்படி வந்து சக்தியின் எனர்ஜியை வந்து நம்ம பெற போகிறோன்றது பார்த்துட்டோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஒரு பௌர்ணமி டு இன்னொரு பௌர்ணமி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். காலத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த வசீகர பவுடரை நீங்கள் எல்லாருக்குமும் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.